மேற்கு வங்கத்தில் பள்ளிகளில் மதிய உணவுக்காக முட்டையை நீக்கப்பட்டிருக்காங்களாம். அச்சோ, அப்படி நீக்கலாமா? நீக்கக்கூடாது. குழந்தைங்களுக்கு முட்டை எவ்வளோ பெரிய அவசியம் தெரியுங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ அடிக்கடி பார்க்கலாம், சரியா? இந்த மாதிரி முட்டையை வேண்டான்னு சொல்லவே கூடாது. மதிய உணவுக்கு குழந்தைங்களுக்கு கொண்டு வரதுக்கு மிக முக்கிய காரணமே குழந்தைங்களோட தசை வளர்ச்சி, ஓகேவா? குழந்தைங்களோட தசை வளர்ச்சிக்கும் நோய் எதிர்ப்பு திறனுக்கும் நிறைய புரதம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்தது முக்கியம் இல்லை, அவங்களுக்கு நல்ல புரதம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நாம் அப்படி தான் எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு மதிய உணவில் மேற்கு வங்கத்தில் நீக்கியிருக்காங்களாமா. ஆனால் நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு முக்கியமான விஷயம், கவர்மெண்ட் ஸ்கூலில் கம்பல்சரி குழந்தைங்களுக்கு முட்டை மதியானம் போட்டுடுறாங்க. ஆனால் ப்ரைவேட் ஸ்கூலில் அந்த மாதிரி இல்லை, ஒரு சில ஸ்கூலில் இல்லை. அப்படி அந்த மாதிரி பட்சத்தில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, டெய்லியுமே நம்ம குழந்தைங்களுக்கு முட்டையை வேச்சு நம்ம லஞ்சுக்கு போட்டு கொடுத்துருவோம். அதனால் மதியம் நம்மளால் டைரக்டுப்பான் காலையில் அந்த சாப்பாட்டோட அவங்க சாப்பிட்லன்னா கூட ஊட்டலாம். ஏன்னா 14 அதை எப்படி சொல்கிறதுனா, எவ்வளோனா 13.43 கிராம் ப்ரோட்டீன் முட்டையில் இருக்குது. முழுசாக அவிச்ச முட்டைக்கு தான் நான் சொல்கிறேன், சரிங்களா? முழுசாக அவிச்ச முட்டைக்கு குழந்தைகளுக்கு தசை வளர்ச்சிக்கும் மூளை வளர்ச்சிக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறதுக்காக டெய்லி நம்ம குழந்தைங்களுக்கு வேச்சு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. என்னங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி சனிக்கிழமை அப்படியெல்லாம் ஒன்றும் பார்க்க தேவையில்லை. நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அவங்க நல்லா ஒரு அளவுக்கு வளர்கிற வரைக்கும் நம்ம கொடுக்கலாம், சரி கொடுக்கலாம். அதை சொல்கிறதுக்காகத்தான் இப்போ நான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். இப்போ என்ன தெரியும், அதாவது எப்படின்னா, முட்டை ரொம்ப ரொம்ப அவசியம்தான். நம்ம ஸ்கூல் போகும்போது, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் கம்பல்சரி மதியம் போட்டுருவாங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் ஒரு சில ஸ்கூலில் கொடுக்கலனாலும் நம்ம நல்லா அந்த முட்டையை அவிச்சு வேக வச்சு காலை உணவாக நம்ம கொடுக்கலாம். சின்ன குழந்தைங்களா இருந்தால் ஊட்டி விடலாம். அதில் இருக்கக்கூடிய புரதச்சத்து ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறதுக்காக அவங்கள படிக்கிறதுக்கும் மற்ற விஷயத்தைங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் உணர்வுகள் எல்லாத்துக்குமே இது கொஞ்சம் புரதம் முக்கியமாக இருக்கிறதுனால கொடுக்கலாம். நிறைய மிஸ் ஆகுது. ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போகிறோம், காலையில் கொடுக்க முடியாது, முட்டை கொடுக்க முடியாத சூழ்நிலை உருவாகிறதுனால தான் இதை ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது மட்டும் இல்லை, இது ஒரு நியூஸும் கூட. ஸோ இது எப்படி இதில் எவ்வளோ அதாவது புரதம் இருக்குது, இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிக்கிட்டே நீங்கள் வேச்சு கொடுக்கலாம். தேங்க்யூ.